ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேக்குவாகினி சேனல். இன்றைக்கி நம்ம ஓல்வோ கார் நிறுவனம் பற்றி பார்ப்போம். இந்த கார் தன்னோட இன்றைய தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுற 3 சீட் பெல்ட் சிஸ்டம் அப்படின்னு கண்டறிஞ்சவங்க இவங்க தான், இன்வென்ட் பண்ணது இவங்க தான். ஆனால் அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸை அவங்க வாங்கவே இல்லை. ஏன்னு தெரியுமா? நான் காப்புரிமை பெற்றா வேறு எந்த கார் நிறுவனமும் இப்படியான சிஸ்டமில் சீட் பெல்ட்டுகளை டிசைன் செய்ய முடியவே முடியாது. எங்கள் டிசைனை பயன்படுத்த எங்களுக்கு பணம் தர வேண்டாம், பணத்தை விட மக்களின் பாதுகாப்பே எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் காப்புரிமையை நாங்கள் பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை போன்று இன்னும் சொல்லப்போனால் இதை விட அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதற்கு காப்புரிமையை பெறாமல் பணத்தை விட மக்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு மிக பெருந்தன்மையாக நடந்து கொண்ட ஒரு நிறுவனம் இருக்குது. அதுவும் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஆச்சரியமாக இருக்குதா? இன்றைக்கு எளிதாக சமையல் செய்வதற்கு பெரிதும் பயன்படுறது ப்ரெஷர் குக்கர் தான். உலகில் இது இல்லாத சமையல் அறைகளே இல்லை. ஆனால் ப்ரெஷர் குக்கர் இயங்குவது அதன் உள்ளே உருவாக்கப்படும் அழுத்தத்தால் தான். அப்படிப்பட்ட இந்த ப்ரெஷர் குக்கர் அது தயாரிக்கப்பட்ட புதிதில் அதிக அழுத்தம் காரணமாக பல இடங்களில் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அச்சம் காரணமாக மக்களிடையே குக்கர் பயன்பாடு குறைய தொடங்கிச்சு. குக்கரை பயன்படுத்துறதுக்கே மக்கள் பயந்தாங்க. இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு இந்தியாவில் பல குக்கர் நிறுவனங்கள் தலையெப்பித்து கொண்டிருந்தது. பாதுகாப்பான குக்கர் என்பதை இலக்காக வைத்து மேற்படி ஆராய்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குக்கர்கள் மற்றும் சமையல் சாதனம் தயாரிப்பு நிறுவனமாக டிடிகே நிறுவனம் களத்தில் இறங்கிச்சு. அந்த நிறுவனம் வணிக ரீதியில் தள்ளாட்டத்தில் இருந்த காலகட்டம் அது. அதை சமாளிக்க சென்னை ஐஐடியில் என்ஜினியரிங் படித்துவிட்டு பேராசிரியர் ஆகும் கனவில் அமெரிக்காவில் ஆராய்ச்சி படிப்பு படித்து கொண்டிருந்த வரை அவரது தந்தையும் டிடிகே நிறுவனத்தின் அப்போதைய தலைவருமான நரசிம்மன் அழைத்து பிஸ்னஸில் இறக்கி விட்டுருக்கிறாரு. அவர் தொழில் நுழைந்த அந்த காலத்தில் அவர்களது டிடிகே நிறுவனம் கடுமையான நெருக்கடியில் இருந்திருக்கு. அதோடு அந்த குக்கர் பிரச்சனையும் சேர்ந்து கொண்டது. குக்கர் பிரச்சனையை தீர்த்தாதல் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் நிற்க முடியும் அப்படின்னு அதுதான் நிறுவனத்தையும் காப்பாற்றும் என்பதை அவர் மிக நன்றாக புரிந்து கொண்டிருந்திருக்கார். தன் பொறியியல் அறிவையும் ஆராய்ச்சி அனுபவத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்து அதற்கு ஒரு தீர்வையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம். கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரவுண்ட் கேஸ்கெட், ரப்பர் லாக்கர். அவர் கண்டுபிடித்த அந்த கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டத்திற்கு இவர் கண்டுபிடிச்ச அந்த ஜிஆர்எஸ் சிஸ்டத்திற்கு அவர் காப்புரிமையும் பெறலை. ஏன்னு அவரிடம் கேட்டதுக்கு, நான் கண்டுபிடித்த இந்த பாதுகாப்பு காப்புரிமை செய்தால் எங்கள் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் லாபம் வரும், ஆனால் அதை வேறு யாரும் பயன்படுத்தவே முடியாது. எனவே வேறு எந்த நிறுவனத்தின் குக்கர் வெடித்தாலும் அதனால் ஒட்டுமொத்த குக்கர் என்ற கருவிக்கும் கெட்ட பெயர் உண்டாகும், அதனால் தான் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டில் இருந்த குக்கர் மூடியை எடுத்து பாருங்கள், அதில் ஒரு சிறு துளை இருக்கும், அதுதான் கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம். குக்கர் மூடியில் அவர் போட்ட அந்த சிறிய ஓட்டை தான் குக்கரை பாதுகாப்பாக மாற்றியதுடன் டிடிகே நிறுவனத்தையும் காப்பாற்றி தந்தது. அவர் தான் டிடிகே ஜெகநாதன். இன்றைக்கு கோடிக்கணக்கான வீடுகளில் பாதுகாப்பான குக்கர் சமையல் என்பதற்கு வித்திட்ட அந்த மாபெரும் மனிதரான டிடிகே ஜெகநாதன் தன் 84 வயதில் பெங்களூரில் நேற்று காலமானார். அவருக்கு குக்கர் பயன்படுத்தும் கோடிக்கணக்கான வீடுகளில் ஒருவர் என்ற கடமையில் குக்கரை பாதுகாப்பான ஒன்றாக மாற்றி தந்த நன்றியில் என் நெஞ்சார்ந்த அஞ்சலிகள். டிடிகே பிரஸ்டீஜ் கண்டோலன்சஸ். உற்பத்தி பயன்பாடு சார்ந்த நிறுவனங்கள் பணத்தை மட்டுமே நம்பியதில்லை. ஆனால் இன்றுள்ள பொழுதுபோக்கு நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியா என்றால் 1000 கோடியில் இலக்கு. உலக நிறுவனங்கள் என்றால் லட்சம் கோடியில் தான் இலக்கு. யாரும் மக்கள் வீணாகி போகிறார்களே என்று கவலைப்படுவதே இல்லை. கனரக தொழில்களில் உள்ள டிவிஎஸ், ஐஇடி, பாரி போன்ற நிறுவனங்கள் பொழுதுபோக்கு துறையில் இறங்கி ஒரு வாரத்துக்கு 1000 கோடிகள் அள்ள வேண்டும் என்று நினைத்ததில்லை. அதுபோல சன் டிவி, ரெட் ஜெயின் போன்ற நிறுவனங்களை பல்லாயிரம் மக்கள் பயன்படுத்த பெரும் காரணமாக தொழில்களை ஒரு நாளும் சிந்தித்து பார்த்ததில்லை. டிடிகே வேற்றினவர்களுக்கு புகழ் அஞ்சலி. ஓம் சாந்தி. இந்த டிடிகே குரூப்பை கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காரு, ஃபவுண்டர். அதுக்கப்புறம் நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ 4 ஜென்ரேஷன்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பெரிய லீடர்ஷிப் ரோல்ஸில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் டிடிகே ப்ரெஸ்டீஜும் டிடிகே ஹெல்த் கேரும் ரொம்ப பெரிய பங்கு நிறுவிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடிகே கிருஷ்ணமாச்சாரி, டிடிகேன்றவர் தான் டிடிகே குரூப்போட ஃபவுண்டர். 1928 இண்டென்டிங் ஏஜென்சி ஆரம்பித்தவர். அதுக்கப்புறம் ஒரு பாலிட்டிக்ஸில் என்டர் ஆகி இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக கொஞ்ச நாள் சர்வ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அவர் 4 சன்ஸ்க்கு கொடுத்துட்டாரு. அதில் டிடி ரங்கச்சாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரோட கோ-ஃபவுண்டருங்க. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிடி நரசிம்மன். இவர் டிடிகேவோட முதல் பையன். இவர் ஃபாதரோட பிளேஸை சேர்மனாக சக்சீட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸை ப்ரெஷர் குக்கர் அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்தியன் மார்க்கெட். அப்புறம் டிடி வாசு
அப்புறம் டிடி ரங்காசுவாமி, அப்புறம் டிடி ராகவன். இவங்க 4 பேரும் இவரோட ரங்காச்சாரியோட 4 பசங்க. நரசிம்மன், வாசு, ரங்காசாமி, அப்புறம் ராகவன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிடிகே நரசிம்மனுக்கு ஒரு சன் இருந்தார். அவர் பேர் வந்து டிடி ஜெகநாதன். அவர் தான் பிறந்தவர். இவர் தான் வந்து ப்ரெஸ்டீஜ் டிடிகே கம்பெனியை 1975லேருந்து நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பேங்க்ரப்சி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மார்க்கெட்டிங் லீடர் ஆகிட்டார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக டிடிகே ப்ரெஸ்டீஜுக்கு இருந்தார். இப்போது அக்டோபர் 2025 அவர் வந்து பாஸ் அவுட் ஆகிட்டார். அதனால தான் இந்த நியூஸை பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இவங்க ஒய்ஃப் வந்து லேட் லதா ஜெகநாதன் அப்படின்ட்டு. டிடி ரகுநாதனோட பிரதர் தான் வந்து டிடி ஜெகநாதன். இவரோட ப்ரைமரியிலே என்ன பண்ணுறாருன்னா டிடிகே ஹெல்த் கேர் லிமிட்டட்லாம் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வைஸ் சேர்மனான பொசிஷன் வந்து இவங்க வந்து இப்போது நிறுவிட்டு இருக்காங்க. 4th ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா டிடி முகுந்த். அப்புறம் இவர் தான் வந்து ஜெகநாதனோட சன்னு. இப்போது டைரக்டர் ஆஃப் டிடிகே ப்ரெஸ்டீஜாக இருக்கார். அதுக்கப்புறம் செகண்ட் சன் பார்த்திங்கன்னா டிடி வெங்கடேஷ். இவர் வந்து டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்கார் டிடிகே ப்ரெஸ்டீஜில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடி லக்ஷ்மணன். இவரும் சன் ஆஃப் ஜெகநாதன் தான். இவர் வந்து இப்போ கரண்ட்டாக எம்ப்ளாயி ஆஃப் டிடிகேவாக இருக்கார். பெரிய பொசிஷன் எதுவும் இது பண்ணலைங்க. இவங்க தான் மாடர்ன் சுந்தரன் ஃபினான்ஸோட ஃபவுண்டர்ஸ் ஃப்ரம் 1954. டிடிகே குரூப் தான் இதோட ஓனருமே. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.